Hi friends, Second Chronicles 18 chapter 1 to 34 verse. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகப்போடு சம்பந்தம் கலந்து. Now the Josaphat and had rich in this honor in this abundance, and joined it affinity with Abab. வசனம் 2. சில வருஷங்களில் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாப்பிடத்திற்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கு அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேக மாடுகள் அடிப்பித்து கீலியாத்தில் உள்ள ராமாத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். And after the great 10 years he went down to Abab to Anab, Samaria, and Anab, and killed sheep and oxen for him in the abundance, and for these people that he hadn't with them, and perished him should go up with them in Ramath line. வசனம் 3. அப்படியெனில் இஸ்ரவேலினே ராஜாவாகிய ஆகாப் யூதேயாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கீலியாத்தில் உள்ள ராமாத்திற்கு என்னுடனே வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நான் தண்ணீரே என்னுடைய ஜனங்கள் உம்முடைய யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான். And Anab king of the Israel said unto the Josaphat king of the Judah, wilt thou go with them to me Ramoth Gilead? And he answered him, I am as thou art, and my people as thy people, and we will be with thee in the war. வசனம் 4. பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவுடைய பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். And Josaphat said unto the king of the Israel, inquire, I pray thee, that the word of the Lord today. வசனம் 5. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா 400 தீர்க்கதரிசிகளையே கூடி வரச் செய்து, நாங்கள் கீலியாத்தில் உள்ள ராமாத்தில் மேலும் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாத என்று அவர்களை கேட்டான். அதற்கு அவர்கள், போகும் தேவன் ராஜாவின் கைகளிலே அதை ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். Therefore the kings of the Israel gathered together of the prophet for 100 men, and said unto them, shall we go to the Ramoth Gilead, to the Bethel, or shall I forbear? And they said, and go up, for the God I will deliver it into this king of hands. வசனம் 6. பின்பு யோசபாத், நாம் விசாரித்த அறிகிறதற்கு இவர்கள் எல்லாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறு யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். But Josaphat said, is there not here a prophet of the Lord and Basit, that we might take inquiry of him? வசனம் 7. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மீகாயா என்னும் மற்றொருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாகவே அல்ல தீமையாகவே எப்பொழுதும் தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் என்று. அதற்கு யோசபாத், ராஜாவே, அப்படியே சொல்ல வேண்டாம் என்றான். And the kings of the Israel said unto the Josaphat, there is yet one man by the whom we may an inquiry of the Lord, but an I hate and him, and for they never prophesy good unto me, but always evil. The sum is an Micaiah, the sons of the Leminla. And Josaphat said, let not this king say so. வசனம் 8. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா பிரதானிகளின் ஒருவனை கூப்பிட்டு, இம்லாவின் குமாரனாகிய மீகாயாவை சீக்கிரமாய் அழைத்து வா என்றான்.
And the kings of the Israel called for an of his and officers and said and fixture quickly me hear the sons of the Limla. வசனம் 9. இஸ்ரவேலின் ராஜா யூதியாவின் ராஜாவாகிய யோசபாத்திற்கும் சமாரியாவின் ஒளிமுக வாசலுக்கு முன் இருக்கும் விசாலமான இடத்தில் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டவர்களாய் அவரவர் தம் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். And the kings of the Israel and Josaphat and kings of the Judah and Ethiah of them and this there one of Culathiate in there and Rebos and they answered in a where place it the entering in the at the gate of the Samaria and all the prophets and prophesied before them. வசனம் 10. கோனாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு 20 கொம்புகளையும் உண்டாக்கி அவைகளினாலே நீர் சிறியரை முட்டி நீர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். And Zedekiah the sons of the Sinana had and made an him honor of the Iran and said and the Lord and with those Shilton Pushan Syrians until they by the consummate. வசனம் 11. சகல தீர்க்க தரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி கீலியாத்தில் உள்ள ராமாத்திற்கு போவோம், உமக்கு வாய்க்கும் கர்த்தர் அதை ராஜாவின் கைகளிலே ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். And all the prophets prophesy, so saying, go up to the Ramoth Gilead and prosper for the Lord and shall deliver it into the hands of the king. வசனம் 12. மிகையாவை அழைக்க போன ஆள் அவனுடனே பேசி அதை தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ஏகவாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது, நம்முடைய வார்த்தைகள் அவர்களில் ஒருவர் வார்த்தை போல இருக்கும்படிக்கு நன்மையாகவே சொல்லும் என்றான். And the messenger that went to the call and Micaiah speak to him and saying, behold, and the words of the prophets declare good to the kings with once and assent. Let their words, therefore, I pray thee, be like one of theirs, and speak thou goods. வசனம் 13. அதற்கு மிகாயா என்னும் தேவன் சொல்லுவதை சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் சொல்கிறேன் என்றான். And Micaiah said, as the Lord and living, even what my God said that I speak. வசனம் 14. அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து மிகாயாவை, நாங்கள் கீலியாத்தில் உள்ள ராமாத்தில் மேலும் யுத்தம் பண்ண போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போங்கள், உங்களுக்கு வாய்க்கும், உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்றான். And when he was come to the king said unto him and Micaiah, shall we go to the Ramoth Gilead to the Bethel, or shall I forbear? And he said, go ye up and proper, and they shall be delivered into your hands. வசனம் 15. ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையாய் அல்லாமல் வேறு ஒன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனையோ தரம் உன்னையே ஆணையிடுவிக்க வேண்டுமா என்று சொன்னான். And the king said to him, how many times shall I adjure thee that thou art saying nothing but the true to me into the name of the Lord. வசனம் 16. அப்பொழுது அவன் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலையிலே சிதறப்பட்டதை கண்டான். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு எஜமானன் இல்லை, அவரவர் தாம் வீட்டிற்கு சமாதானத்துடனே திரும்ப கடவர்கள் என்று சொன்னான். Then he said, I did see all Israel gather up
the mountain as sheep, that have the shepherd, no shepherd. And the Lord answered these, I have the master, let them and chew. Therefore, and every man chew this house in this peace. வசனம் 17. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்திற்கு நோக்கி, அவன் என்னை குறித்து நன்மையாகவே அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் என்று நான் உம்முடனே சொல்லவில்லையா என்றான். And the kings of the Israel said unto the Josaphat, Did I not tell thee that he will not and prophesy good unto me but evil? வசனம் 18. அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையே, கேளுங்கள். கர்த்தர் நம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவர் வலது பக்கத்தில் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். And again he said, Therefore and hear the words of the Lord. I saw the Lord sitting upon this and there one, and all this host of the heaven standing, and this on right and this on this left. வசனம் 19. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கீலியாத்தில் உள்ள ராமாத்திலே போய் விழும்படிக்கும் அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படி ஒருவன் அப்படி சொன்னார்கள். And the Lord said, Who shall an entrance above kings of the Israel, that he may go up and fall that and Ramoth Gilead? And one speak and saying after this manner, and another saying after this manner. வசனம் 20. அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவருக்கு போதனை செய்வேன் என்று எதனால் அவன் கர்த்தருக்கு அதை கேட்டார். Then and there come out of the spirit and stood and before the Lord and said, I will entence him. And the Lord and said unto him, Wherewith? வசனம் 22. அப்பொழுது அது நான் பொய், அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லோரினும் வாயிலும் பொய்யின் ஆவி இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படியே நடக்க பண்ணுவாய், பொய் அப்படியே செய்ய என்றார். And he said, I will go out and be laying spirit in the mouth of all this prophet. And the Lord said, and thou shalt entence him, and thou shalt also prevail. Go out and do even so. வசனம் 22. ஆனாதினால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளின் வாயிலே கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையை சொன்னார் என்றான். Now therefore behold, the Lord and he put a laying spirit in this mouth of these thee and prophet, and the Lord and hate and speak evil against thee. வசனம் 23. அப்பொழுது கோனானின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்டே வந்து மிகாயாவை கன்னத்திலே அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னுடனே பேசும்படி வந்தது என்றான். Then Zedekiah, the sons of the Canaan, come near and spake Micaiah upon the cheek, and said, in which way and went the spirit of the Lord from me to the speak unto thee. வசனம் 24. அதற்கு மிகாயா, நீ ஒளித்து கொள்ள உள்ளறையிலே பதுங்கும், இந்த நாளிலே அதை காண்பாய் என்றார். And Micaiah said, and behold, thou shalt see, and the day when and thou shalt go into this inner chamber to the head and thyself. வசனம் 25. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, நீங்கள் மிகாயாவை அடித்து அவனை பட்டணத்திற்கு தலைவனாகிய அமானியனிடத்திற்கும் ராஜா குமாரனாகிய யோவாஸ் இடத்திற்கும் திரும்பி கொண்டு போய், then the kings of the Israel said, and take he and Micaiah and carry him back, and Haman the son governor of the city, and to the Joshua
these kings of the sun. வசனம் 26, அவனை சிறைச்சாலையிலேயே வைத்து நான் சமாதானத்துடனே திரும்பி வரும் அளவு அவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தை கொடுக்கா இடுக்கத்தின் அப்பத்தை இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிடக் கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான். And say though shed these kings of the put in this follow in this prison and fill in him with bread of this application and with and water of the application until I return into the peace. வசனம் 27, அப்பொழுது மிகையா நீர் சமாதானத்துடனே திரும்பி வந்தாள் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதெல்லாம் இன்று சொல்லி ஜனங்களே நீங்கள் எல்லாரும் கேளுங்கள் என்றான். And Megan said, and if you go and correctly return in the peace, then hate and not and the Lord and speak by me. And he said, how can all hear people? வசனம் 28, பின்பு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதியாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் கீலியாத்தில் உள்ள ராமாத்திற்கு போனார்கள். So the kings of the Israel and Josaphat the kings of the Judah went up this Ramogiland. வசனம் 29, இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து நான் வேஷமாரியே யுத்தத்திலே பிரவேசித்தேன், நீரோ ராஜவஸ்திரம் தரித்தரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷமாரி யுத்தத்திலே பிரவேசித்தான். And the kings of the Israel said unto the Josaphat, I will disgorge myself, and this I will go to the Bethel. But and thou and they and Rabba. So the kings of the Israel discussed himself and they and went to the Bethel. வசனம் 30, சிரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களை தலைவரையும் நோக்கி, நீங்கள் சிரியாவோடும் பெரியோரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனுடன் மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். Now the kings of the Syria had and commandments the captains of the chariots that were and with him, saying, fight ye not and with them shall honor the great and save only with the kings of the Israel. வசனம் 31, ஆதலால் ரதங்கள் தலைவர் யோசபாத்தை காண்கையில் அவன் தன் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலில் இட்டான், கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகமாயிருந்தார், அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். And it's come to pass when the captains of the chariots was and Josaphat that they and said, it is and kings of the Israel, and therefore and they compassed about him and the fight. But and Josaphat chariot out, and the Lord and helped him, and God and moved them to depart from him. வசனம் 32, அவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர்கள் கண்டபோது அவனை விட்டு திரும்பினார்கள். For it's come to pass that when the captains of the chariots perceived that it was not and kings of Israel, that they returned back and again from the pursuing him. வசனம் 33, ஒருவன் நினையாமல் வில்லை நான் நன்றி எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவுடைய கவசத்தின் சந்துகளிடைப்பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திரும்பி என்னை இராணுவத்திற்கு அப்பால் கொண்டு போ, என்று எனக்கு காயம்பட்டது என்றான். And a raisin man and drove, creation man and drove. Above that he had a venture and somewhat the kings of the Israel and but when this journey of the years, therefore he and said unto these and chariot man, turn then ye hands that thou had my yes and carry me out of the ash, for I am the one that
வசனம் 34. அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலின் ராஜா சிரியாவுக்கு எதிராக ரதத்திலே சாயங்காலம் மட்டும் என்றிருந்து சூரியன் அஸ்தமித்த பொழுது இறந்து போனான். அன்றைய தினம் 34. அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலின் ராஜா சிரியாவுக்கு எதிராக ரதத்திலே சாயங்காலம் மட்டும் நின்று இருந்து சூரியன் அஸ்தமிக்கும் போது இறந்து போனான். And the Bethlehem cursed that day and how big that kings of the Israel stand and himself up him this chosen against the Syrians until the heaven and about the times of the sun going down he die. அந்த தீர்க்கதரிசி கரெக்டாக சொல்லியிருக்காரு. இவர் தப்பாக எடுத்துக்கிட்டாரு. உண்மையாக கடவுளோட வார்த்தையை அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. இதை அங்கே நிறைவேறுது. யோசபாத்துக்கு ஒரு பிரச்சனை வருது, அதுலேருந்து கடவுள் அவரை மீட்டு கொண்டு எடுக்கிறாரு. அதேமாரி நேற்று ஒருத்தர் என் கூட சொன்னார், அவர் ஹிந்தி டீச்சர், எனக்கு கார் கற்றுக் என்னுடைய பசங்களுக்கு கார் கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னார். அவர்கிட்ட நான் சொன்னேன், ஒரு பேட்ரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பேட்ரி 50 வருஷத்துக்கு சார்ஜே போட தேவையில்ல, அது சார்ஜை உள்ளே அதுவே க்ரியேஷன் பண்ணிக்கும். அந்த மாதிரி ஒரு பொருளாக நம்ம இந்த உலகத்தில் கொண்டு வந்தால் நிறையா தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். ரெண்டாவது, இப்போ நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் நிலாவில் போனாலும் சரி, செவ்வாய்க்கு போனாலும் சரி, கால் ஊன்ட்டு நிற்க முடியாது. அந்த புவியீர்ப்பு விசைன்றது பூமியில் மாற்றிடும். நம்மளுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு, காற்று கொடுக்கப்பட்டிருக்கு, தண்ணீர் கொடுக்கப்பட்டிருக்கு, இயற்கையான உணவு, விளைச்சல், இது எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இலவசமாக தான். கடவுள் நம்மளுக்கு எல்லாமே இலவசமாக தான் கொடுத்துருக்காரு. சிலவற்றையே நம்ம பணம் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி ஒரு பேட்டரி கண்டுபிடிக்கப்படும் போது சில விஷயங்கள் இலவசமாக நம்மளுக்கு கிடைக்கும். நல்லது தானே? அவர் நம்மளுக்கு இலவசமாக கொடுத்ததை நம்ம நிறைய பேருக்கு இலவசமாக கொடுக்கணும்ல அப்படின்னு அவர்கிட்ட பேசுகிறேன். நாளைக்கு சாபட் டே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாரும் அவருடைய இந்த நாளை நம்ம புனிதமாக ஆசரிக்க அவர் நம்மளுக்கு அனைவருக்கும் கிருபை தருவார். Okay friends, bye.